Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நல்ல எடை அதிகரிக்கிறதுக்கும் எலும்பை நல்லா வலுப்படுத்துறதுக்கும் ரத்தம் ஊறுறதுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு எந்த பதமும் வர வேண்டாம். நல்லா அந்த நாட்டு சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் ரெடியாகி வந்ததும் நம்ம இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறம் மாதிரி வரதுவரையும் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏத்தம் பழம் தான். நான் இங்கே 3 பழம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சின்ன பழமாக இருக்கனால 3 பழம் எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உள்ள பழம்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. பழத்தை நான் இப்போ சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழம் குழந்தைங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். யாத்தம்பழத்தை சில இடங்களில் நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க. நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுக்கும்போது இது போல் வதக்கி எடுக்கும்போதே நல்லா குலைவாக வதங்கி வந்துடும். வதக்கும் போதே அந்த கரண்டியோட பேக் சைடு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்ல வாழைப்பழம்லாம் நல்லா குலைவாக வதங்கி வந்துட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல பழம் வந்து வதங்கி வந்துடும். இப்போ இது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். அந்த தேங்காய் அந்த வாழைப்பழத்தோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்தாலே போதும். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் தூசிலாம் எதுவும் இல்லாததுனால நான் டைரெக்டாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தூசி இருக்குன்னா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்தெடுக்கணும். அந்த வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் அந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ இதில் வாசனைக்காக வேண்டி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்கிறது வரையும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும். நமக்கு அந்த ராகி மாவு நல்லா சேர்ந்து நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும். ரொம்ப டைம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நல்லா ஓரளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இதை நல்லா ஒருக்கா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் பிசைஞ்சிட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கிறேன். நான் இங்கே ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வாழையில போட்டுட்டு எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். வாழையில போடணும்னு அவசியம் எதுவும் இல்லை. ஸ்டீமர் பிளேட்டுக்கு பதிலாக இட்லி பிளேட்லேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த பிளேட்டை வந்து வைக்கணும். வச்சுட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். நான் இங்கே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற உருண்டையோட அளவை பொறுத்து டைம் வந்து வித்தியாசப்படும். இப்போ நான் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு நல்லா வெந்தால் மேலே நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ நான் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நார்மலாக பண்ணுற ராகி கொழுக்கட்டை மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் இங்கே ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். வாழைப்பழம், ராகி மாவு, தேங்காய்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.